எனக்கு வந்து 8th டிசம்பர் டைம் இஸ் அரௌண்ட் 5:10 காலைல ஒரு 3:30 எழுந்துட்டு எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து காலேஜ் கிளம்புறேன். சேஃப் ஜர்னி சார். காலையில் ஜிம்முக்கு போகிறோம். ஸோ அதனால் ட்ரெஸ் அயன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அங்கே போய் குளிச்சுட்டு மாற்றிட்டு அப்படியே காலேஜ் கிளம்புறது தான் பிளான். டைம் வந்து 8:30 ஆச்சு. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 2 பீரியட் டேட்டா சக்ஸஸ். காலைல வந்து லைக் 4 தோசை அது வந்து தேங்காய் சட்னி கொண்டு வந்தாங்க. ஸோ சாப்பிட்டு போய் கிளம்புறேன். எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதுன்னு தெரில. என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி காலேஜ் நான் வந்து ஒரே காரணமே வந்து ஏபிபி ப்ராஜெக்ட்னு ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம். அது என்ன அப்படின்னா எல்லா காலேஜ்லையுமே பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜஸில் லைக் இந்த மாதிரி ஏஐசிடியில் வந்து சில கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. ஸோ நிறையா டாபிக்ஸ் இருக்குது, நிறையா தீம் இருக்குது ஏஐசிடி. ஸோ எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி டபுளிங் பீப்புள்ஸ் இன்கம், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ணுறது, நிறையா டாபிக்ஸ் இருக்குது அது கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமு, எனர்ஜி சேவிங். ஸோ அந்த மாதிரி பல தீம்ஸ் இருக்குது ஏஐசிடி கைட்லைன்ஸ் கீழே. ஸோ அந்த கைட்லைன்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை பேஸாக வச்சு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப் ஆப்போ சம்திங் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணோம். இது வந்து எப்போ ஆரம்பிக்கணும்னா நமக்கு வந்து செகண்ட் செமஸ்டர்லேயே ஆரம்பித்து அப்படியே வந்து 6th செமஸ்டர் வரைக்கும் போகும். ஸோ 6 செமஸ்டர் பண்ணுவோம் மொத்தமாக. அதுக்கு வந்து ஒவ்வொரு செமஸ்டர் எண்ட்லேயுமே வந்து ஒரு ரிவ்யூ செஷன் நடக்கும். ஒரு 2 பேனல் மெம்பர்ஸ், அதாவது 2 ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் இந்த 6 மாதம் என்ன பண்ணீங்க, இந்த ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக என்ன ஆப்பில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க நம்மளை அப்ரூவ் பண்ணி, அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அது இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு வேண்டி காலேஜ் வந்தேன். வந்து பார்த்தா 3:20 வரைக்கும் 3:30 எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இருக்குது அப்படின்னு. 3:20 வரைக்கும் இருக்குனாங்க. 3:25க்கு இல்லை மேம் வந்து டியூஸ்டே வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா இன்றைக்கி ஒரு நாளாச்சும் நிம்மதியாக வச்சுருந்துருப்பானே இன்றைக்கி ஒரு நாள். ஸோ சரி, ஓகே. எப்போவுமே இதே மாதிரி தான் நடக்குது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். லைக் டைனமிக்காக வந்து டைம் டேபிள் மாறிட்டே இருக்கும் எங்கள் காலேஜில். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பீரியட் போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஹாஸ்டலர்ஸ்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே 5 நிமிஷம் வாக் பண்ணி போயிடுவாங்க. டேஸ் காலேஜ்னாலாம் என்ன பண்ணுறது, என் வீடு 10 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து காலேஜ்லேருந்து. என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு பீரியட் 8:30 மணிக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பீக்கரை போகலான்னு சொல்லிட்டு 8:20க்கு வந்திருப்போம். காலேஜ் வந்துடும் 8:20க்கு. வந்தவுடனே இன்னைக்கு ஃபஸ்ட் பீரியட் கேன்சல் அப்படின்றாங்க. யாருமே வர மாட்டாங்க. ஹாஸ்டல் பசங்களாம் ஹாஸ்டல்லே இருந்துட்டு அடுத்த பீரியட் வருவாங்க, கிளம்பி கொஞ்சம் லேட்டாக கிளம்பி வருவாங்க. நான் மட்டும் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். டேஸ் காலர்ஸோட பிரச்சனை என்ன பண்ணுறது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து எனக்கு இன்னிலேருந்து வந்து கரெக்டாக சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி முடியல என்னால். ஸோ முடியலன்னா லைக் நிறையா ஒர்க் இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ மேபி நாளையிலேருந்து ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் தான், நானே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் தான். ஸோ மேபி நாளிலேருந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சாப்பிட பார்ப்போம். இப்போ வரைக்கும் எவ்வளோ கேலரி சாப்பிட்ருப்பேன்? ஒரு 200 + 6 800 + 1200 கேலரிஸ் கிட்ட தான் போயிருக்கோம். அரௌண்ட் 1200, ஒரு ரஃப் கெஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 1500 கேலரிஸ் சாப்பிட்ணும். எனக்கு தெரிஞ்சு பாசிபிள்னு தான் நினைக்கிறேன். ஒரு 1000 கேலரிஸ் ஷேக்குன்னு வச்சுக்கோங்க. நைட்டு 2200 கேலரிஸ் ஆச்சு. ஒரு 500 கேலரிஸ் எப்படியாச்சும் இப்போ தள்ளணும். ஸோ பார்ப்போம். அதில் அப்டேட்டிவ் ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா அது சொல்லாமல் இருந்தேன் பாருங்க. இன்றைக்கி வந்து ஒரே சாக்லேட் குவியல் தான். இன்றைக்கி வந்து கிளாஸில் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு 4 சாக்லேட்டு, 4 மஞ்சு. அப்புறம் வந்து லைக் எங்கள் ஐடி கார்டிலலாம் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க. இனிஷியலாக காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே ஒரு அமௌண்ட் போட்டு விட்டு அது வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுறதுக்குனே ஒரு இடம் இருக்குது. சாக்லேட் வாங்கி அந்த இடத்துல வந்து பென்ஸு, இந்த ஃபைலு, அது எல்லாமே அந்த மாதிரி எல்லா அக்சஸும் சாக்லேட்ஸும் இருக்கும். நாங்கள் பென்சில் பேனெல்லாம் ஒரு டைம் நான் வாங்கினதே இல்லை. ஃபுல்லாக சாக்லேட்டில் தான் போகுது. இன்றைக்கி உட்காந்து எல்லா ஐடிகாலையும் 0, எல்லாருமே 0 ஆக்கிட்டோம். ஏன் கிளாஸ் பசங்க இருக்கானுங்க சில பேர்லாம் ஐடி கார்டே கொண்டு வர மாட்டானுங்க. ஏன்னா கொண்டு வந்தால் பிடிங்கி தின்றுவானுங்க அப்படின்னு. பட் என் ஐடி கார்டெலாம் ஆல்ரெடி 0 ஆக்கிட்டானுங்க. நானே ஆக்க வேணாம்னு நினச்சாலும் ஆக்கிடுவாங்க. அது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ ஆனால் நிறையா சாக்லேட் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 500 கேலரிஸ் மேலேயே போயிருக்கும். நான் 3 டைரி மில்க் இன்றைக்கி மட்டும். அதுக்கப்புறம் 4 மஞ்சு. என்னென்ன சாப்பிட்டேன், வாயே ஒரு மாதிரி இனிப்பாகவே தான் இருக்குது. ஸோ எனிவேஸ், எனக்கு வந்து டைம் ஆச்சு. நான் இப்போ கிளம்புறேன், வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை நினச்சி எல்லா வாட்டியும் இதே மாதிரி தான். அன்றைக்கி ஒரு நாள் இதே மாதிரி தான். ப்ரெசன்டேஷன் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த நாள் வந்தேன்.
போன ஃப்ரைடேவோ போன தேர்ஸ்டேவோ நினைக்கிறேன். வந்துட்டு மேம் வந்து தம்பி நீங்கள் என்னால் வர முடியாதுப்பா, நான் வெக்கேஷனில் இருக்கேன், லீவ்ப்பா அப்படின்ட்டு. என்ன சொல்கிறது, டீச்சராக வேறு போயிட்டாங்க. இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்டே கோவப்பட முடியாது. அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பையன் அவங்ககிட்ட சொன்னதை நம்மக்கிட்ட சொல்கிறான். ஸோ எனிவேஸ் காட் தோஸ் 500 கேலரிஸ். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 3 ஹோல் எக், அடுத்து ஒரு 3 ப்ரெட்டு. ஸோ அரவுண்டு இப்போ வரைக்கும் வந்து 1700 கேலரிஸ் கிட்ட வந்துடுச்சு. இன்னொரு 1000 கேலரிஸ் தான். ஸோ ஷேக் போட்டால் வந்து கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து 60 கிராம் ப்ரோட்டீன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்றும் 65 கிராம் ப்ரோட்டீன் வந்துடுச்சு. ஒன்றும் ஒரு 35 கிராம் ப்ரோட்டீனா பார்த்துக்கலாம். அப்படி இப்படி ப்ரோட்டீன் கோல் இன்றைக்கி வேணாம் விடுங்க. எனக்கு வந்து லைக் சாய் சாப்பிட்டேன் மத்தியானமே. ஸோ அரௌண்ட் அதனாலே 65 கிராம்ஸ் இருக்குது. இப்போது ஹெல்த்தி மீனை 65 கிராம்ஸ் ட்ராக் பண்ணதில் தெரியுது. ஸோ அதெல்லாம் ஒரு 35 வாங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். எப்படி இருந்தாலும் பீனட்ஸு மில்க்லாம் நைட் சாப்பிட்றோம்ல, எனக்கு தெரிஞ்சு வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம்.